நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க இப்ப? 3 பேரையும் சிரிக்க வைக்கணும். ஹலோ, அவர் சென்டரா அவர் பேர் என்ன? சேது. ஏன் சார், ஒரு டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வரீங்க, அது அழகாக சேவ் பண்ணிட்டு வரக்கூடாது? அதென்ன இப்படி அரைக்குறையாக வருது? இவரை பாரு, நீங்கள் வரீங்களே எவ்வளோ டிப்டாப்பாக இருக்கீங்க, அந்த தலையை ஒழுங்காக வரலாம்ல? அது என்ன அப்படி வாங்கிட்டு வந்திருக்காரு? அது அவருடைய இஷ்டயா. அது என்ன என்ன ஸ்டைல் அது? ஸ்பைக். பைக்கா? ஸ்பைக். கம்பளி பூச்சி, கம்பளி பூச்சி, கம்பளி பூச்சி, கம்பளி பூச்சி. இங்க இருக்கிற கம்பளி பூச்சி காணோம். அதான் மேல இருக்குல்ல. ஓ ரைட். இது ஸ்பைக்கு. அப்ப அது இது மைக்கு. அத கேட்கல. மேல 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 என்ன ஆகுது? அது கொஞ்சம் கீழே. அது கொஞ்சம் கீழே என்ன ஆகுது? சுத்தி சுத்தி காட்டாதீங்க சார். ஏன் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு டவுட் கேட்கணும். போச்சுடா. நீங்க சாதாரணமா பேசுங்க, சாப்பிட்டீங்களா அப்படி பேசுங்க. சாப்பிட்டீங்களா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு மோகர. அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே பேசுறீங்க. இன்னொரு தடவை நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா பாத்தீங்களா பேசினீங்க வச்சுக்க, இந்த பைப்பை வாய்க்குள்ளார வெட்டி இருக்கிற மருந்து பூரா அதுல அடிப்பேன். ஏன் கொசு அது உள்ளதா? ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வந்திருக்கு. சைத்தான் ஓகே சைக்கிள்ல ஓகே. வருதா? சார் சைத்தான் வணக்கம் சார். சைத்தானை பாத்திருக்கியான்னு கேக்குறாரு. இந்த கண்ணாடி பார்த்ததுல கண்ணாடி தான் என் மேலேயே இருக்குது, அப்புறம் என்ன கண்ணாடி வேற வேணுமா எனக்கு? கொஞ்சம் குனிங்க, மீசை கரெக்டா விட்டுருக்க நான் பாக்குறேன். ஏன் இவ்வளவு சிரிக்கிறாரு? ரைட் ரைட், விடு விடு விடு. அதை விடுங்க. எப்படி இந்த வேலைக்கு நீங்க சம்பந்தமே இல்லை, உங்களுக்கும் இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லையா? தாயா அந்த கேள்விக்கு தாயா ரொம்ப நேரமா சுத்திட்டு வரேன். கேட்டா தானே ஒரு ஃப்ளோவா போக முடியும். போங்க போங்க. டயலாக் அப்பதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. 1942ல சுதந்திரம் கிடைச்சா நான் வேலையை பத்தி சொல்றேன். சொல்லு. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன். அந்த கம்பெனி மேனேஜர் என்னை பார்த்த உடனே, ஏன்பா நீ கொஞ்சம் கரடு முரடா இருக்கிய, ஏதாச்சும் ஹார்ட்வேர்ஸ்ல போய் வேலை செய்யலாமேன்னு கேட்டேன். ஹார்ட்வேர்ஸ்ல போய் எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. சரி, எப்படியும் வேலை கொடுக்க போறது இல்லை. ஓகே. அதனால நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலாம்னு இந்த சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் நீ சொல்லு. சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இஸ் ஹார்ட்வேர். விட்டா சாஃப்ட்வேருக்கு தான் சாஃப்ட்வேர் போல நீ. அதாவது சாஃப்ட்வேர் இருக்குல்ல, சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் ஒரு செடி முளைஞ்சு வருது தெரியுமா? எல்லாரும் கேட்டுக்குங்க. அதை புடுங்கினா அந்த வேறு சாஃப்ட்வேர். அந்த செடி வளர்ந்து மரமா வளர்ந்துச்சு வச்சுக்க, அதை புடுங்கினா அது வேறு ஹார்ட்வேர். சரி, இதான் நமக்கு வேலை. ஒரு முனிசிபாலிட்டியில வேலைக்கு போனேங்க. அந்த ஆபீசரு உடனே என்னை பார்த்த உடனே இந்த 104வது வார்டு, அப்புறம் அந்த 310வது வார்டு, அந்த 25வது வார்டு இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் என்னடா இவ்வளோ வார்டு கொடுத்துருக்காரு? ஏன் சார் எனக்கு என்ன போஸ்டிங்கு, கவுன்சிலரா இல்லை வட்ட செயலாளரா, இந்த மாதிரி கேட்டேன். உடனே தூக்கி கையில கொடுத்துட்டார். எதை? ஏய் கேன கேன நீங்களா? கேன கொடுத்துட்டாரு. ஓ தேங்க் யூ. ஏன் பானை கொடுக்கணும்? நீ ஒச்சுவ. முதல்ல கல்ல இருக்கிற ஹெல்மெட்டை கழட்டிக்கவே வைங்க. நாங்க சிரிக்கலன்றதுனால இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கியோ? நீ சிரித்தா இருக்கல்ல, சிரிக்கலாம் இருக்கல்ல. இன்னைக்கு நேத்து நடக்குது இந்த கூத்து. 4 மணி நேரமா நடந்து நிக்குது. பல மாசமா நடந்துட்டு இருக்குப்பா, பல மாசமா நடந்துட்டு இருக்கு. இனி மறந்தடிச்சும் பிரயோஜனம் இல்ல. நானு வேற வார்டு பார்த்து கிளம்பட்டுமா? அவரோட சிரிப்பே வரலையா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? அவரே சிரிச்சுக்கிறாரு, அவரே பேசிக்கிறாரு. சரி, இப்ப நான் சைலண்டா இருந்தா நீ சிரிப்பியா? சரி, இப்ப நான் சைலண்டா எப்படி சிரிக்க போறாரு பாரு. ஆரம்பிச்சிட்டாயா? ஆரம்பிச்சிட்டான்.